ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே சமயத்தில் பொன்னாளப்பட்ட கைலகிரி சிவனை தேடி செல்ல, அதே சமயத்தில் கைலகிரி வாசிக்கக்கூடிய பொன்னாளப்பட்ட கைலாசபுரம் சபைக்கு தர்பார். நீ பாக்கல சாமி, சாரியா சாமி கடவுள். ஆமா சாமி. நாட்டுக்கு நாடு மகா நாடு. ஆமா சாமி. என்ன ஊர் சொன்னா? அதே ஊர் தான் சாமி. நாட்டுக்கு நாடு மகா நாடு. குட்டிச்சாம்பலம். குட்டிச்சாம்பலம் என்றால் நமக்கு சொந்தமான தாய் திருநாடு. ஆமா சாமி. குண்டிச்சாம்பலத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைத்து பேர்களும் மாரியம்மனுக்காக பூச்சாட்டி பொங்கல் வைத்து நமக்கு ஓரிரவு நாடகம் வைத்திருக்கிறார்கள். நம்மளே கூட விட்டுருக்காங்க. ஆமா ஆமாங்க. விஷ்ணு புராணத்தில் ஒரு பாகமாக விளக்கக்கூடிய முண்டன் மூக்காசூர சண்டை சண்டாளா அல்லது அல்லி எல்லப்படாரி அம்மன் பிறப்பு சொல்லக்கூடிய நாடகத்தை இப்ப நடந்து கொண்டு வருகிறது. இந்த நாடகத்திலே நான் தற்பால் விஷயமா வந்திருக்கின்றேன். நான் யாரு? நல்லா தெரியுமே. ஆமாங்க, நல்லா தெரியும். எப்படா தெரியும்? இப்பதானே வந்தேன். நல்லா தெரியுங்க. அந்த கருப்பு காடு சுத்தி முள்ளு போதால் சுத்தி வெறும் மொன்ன பாம்பா மேயுது. சரி, இந்த பாம்பு பிடிக்க வந்திருக்கிறேன். இத என்ன பண்ணி கொத்துற வேலை? பைத்தியகாரம், உன்னை பிடிச்ச பைத்தியம் ஊரையே பிடிச்சிக்க. நீ பாம்பாட்டி தானே? படியலங்க பரமேஸ்வரன் இரும்பு கடை யானை முதல் 84 லட்சம் சிவப்பேது. இது என்ன பண்ணி கொத்துற வேலை தானே? தங்கவேல்
என் கரங்களால் இருக்கக்கூடிய தங்கவேல். தங்கவேல் சொல்றியாடா அப்ப செத்து போயிட்டானே. அது வேறு, அது வேறு, இது வேறு. வர்றா ஏடா இது சொத்தினுடைய அப்பனா இது? ஏடா பைத்தியக்காரன், இது தங்கவேலா? தங்கவேல் பரமேஸ்வரன் கரங்களால் இருக்கக்கூடிய தங்கவேல். ஏன் தங்கவேல பெண்டு தட்டிக்கிட்டா? அவனுக்கு வந்து தினமும் வேலை நிக்காத. ஆமா இது தங்கவேலு. ஆமாடா, இது இந்த தங்கவேலுக்கு பூ சோடனை. ஆமாடா, பார்த்தா அழகா இருக்கணும்ல. விடாதடா. இது தங்கவேலு. ஆமா உன்னையும் நீ வந்ததுன்னு உனக்கு 50 ரூபா காட்சி வர குத்திக்கிறாங்க. பரமேஸ்வரனுங்கடா, கடவுளுக்கு. நீங்க குத்துறது ஒண்ணுதான், அங்க குத்துறது ஒண்ணுதான். இது தங்கவேலு. ஆமா சாமி பிய்ய பேச மாட்டீங்க. பேச மாட்டேன்டா. இப்பதான் ஒரு அக்கா தூங்கி உக்காந்து இருக்குது. சரி, நல்லா இருக்கியா? சொல்லுங்க. அது சாமிங்கிறாரு, கடவுளுங்கிறாரு. கடவுளா? இது தங்கவேலுங்கிறாரு, தெரியுதா? ஓய், இது தங்கவேலா ஒரிஞ்சு தண்ணி பைப்பு அனுப்பாரு. என்ன தெரியுது? தண்ணி பைப்பா? அந்த அக்கா தூக்கத்தோட கரெக்டா பேசுது. நான் 50 ரூபா பணம் கொடுத்தா சொல்ல சொன்னேன். யாரா சொன்னா? அந்த அக்கா தான் பைப்பு பிடிக்க காமினா பிடிக்க காமிச்சு. தண்ணி பைப்பா? பாடுறா அண்ணாயா இல்லைங்குதுல்றா. பாப்பா இல்லைங்குது. எந்த பாப்பா? அதான் ஏக்கா நிலை எத்தனை குடிச்சிட்டு குடிச்சாரு பண்ண மாட்டேன். ஏன் கிட்ட வந்து தண்ணி பைப்பு போட்டு அங்க தங்க வேலாம். என்ன பண்ண? கரங்கால இருக்கக்கூடிய சக்திவேல் தங்கவேல். நீங்க கடவுளா? ஆமாடா. என்னென்ன பேரு? இரும்பு கடை ஆனமத்தில் 84 லட்சம் சிவபேதங்களுக்கும் பசி பட்டினி இல்லாமல் பிடிக்க பசியை தீர்க்கக்கூடிய பரமேஸ்வரன். நீ ஆலக்குடி நாடு? வெள்ளிங்கிரி வாசன், அட கைலங்கிரி, லிங்கேஸ்வரன், ஜித்தேஸ்வரன், மாரியேஸ்வரன், திருநீலகண்டன். எனக்கு பல பேர்கள் உண்டா. நீங்க என்ன ஊர்ல இருக்கீங்க? வெள்ளிங்கிரியில. வெள்ளிங்கிரி மலையிலே குடிக்கொண்டிருக்கின்றேன். நாட்டு மக்கள் பசி பட்டினி கிடக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நான் வெள்ளிங்கிரி மலையிலே என்ன ஆளு வச்சுக்கிறியா? இல்லப்பா, வெள்ளிங்கிரி மலையிலே நான் கடவுள் என்னுடைய யான திசையால பார்த்தால் அனைத்து பேர்களுக்கும் பசி பட்டினி தீர்த்து வருவேன். எப்படி? எனக்கு யானை கண் உண்டு. சரி, யானை கண்ணால நான் ஓசித்து பார்த்தால் எப்படி தீர்ப்பீங்க? படி அளப்பேன், படி அளப்பேன். எங்க படி, எங்க சாக்கு பையி? எப்படி அளப்ப? நிமித்தியா கமுத்தியா? அப்படி இல்லப்பா, என்னுடைய வலத கரங்களை இப்படி நீட்டினால், என்னுடைய வலத கரங்களை இப்படி நீட்டினால் உலகமெங்கு ஊர்பனை நடப்பனை பரப்பனை ஊரும் பனை அனைத்து பேர்களுக்கும் படி அளந்து வரும். ஆமா, கைச்சு நீட்டினா பட்டி அளந்து பசி தீர்க்கும் நாட்டு மக்களுக்கு. ஏன் சாமி அப்படியா கன்னியாச்சி படி குடிச்சுட்டு தெரியல? கஞ்சா பீடி நினைச்சு விடாத. நான் போடும் போது 4 கட்டி பீடி திட்டு. ஆனால் வெள்ளிங்கிரி மலையிலே நான் எந்த நேரமும் கஞ்சா போதை இல்லாமல் படிக்க இருக்க மாட்டேன். வெள்ளிங்கிரி மலையில? ஆமா. ஏசாமி அப்படிதான் நீ கடவுள். கடவுள் நீ கடவுள் சொல்றீங்க. ஆமா சாமி, என்னை படிச்சது யாருங்க? நான். எங்க அம்மால படிச்சது? எங்க அப்பா படிச்சது? தாத்தனே, நாட்டு மக்களே எல்லாத்தையும் அனைத்து பேர்களையும் நான் தான் படிச்சேன். என் பையன் ஒத்த கொஞ்சனே அவனே நான் தானே படிச்சேன். அப்பா சொன்னா மகன் கேப்பாடா, அவன் சொன்னா அப்பா கேப்பான். இந்த காரணம் படிச்சது நான் தானே படிச்சேன். அதுல இருக்கிற செம்பூசியே நானே தான் படிச்சேன். ஆமா, என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏடா ஐட்டு 10 பேர் பெஞ்சு போட்டுக்கலாமா? என்ன சமாச்சாரம் சொல்றா? இந்த காம்புல பூட்டின் மேல மேல. சரி மேல அப்படி செட்டிமா ஒரு கிலோ 750 எடுத்தது. என்னடா உனக்கு எங்கடா என்னடா பண்றது? அங்க ஒரு வயர் தொங்குது. இது உனக்கு என்ன ஆகுது? என்னுடைய மகன்டா. நீ அப்பன் சொன்னா மகன் கேப்பான், மகன் சொன்னா அப்பன் கேப்பான். எங்க அந்த புலக்குள்ள அந்த கத்தி விட்டு பார்க்கலாம். ஏடா புலக்கு போட்டுக்கிட்டு போட்டுங்கறியா? நீ தாண்டா அலுப்பத்தாயி சொன்னேன். எங்க நீ வேற பார்க்கலாம், நீ வேற பார்க்கலாம். யாரு அந்த மாரியோ கோயில் பூஜாரி லைட் போ பிடிக்க கொடுப்பா. அதுக்கு நீ ஏன்டா லைட் புடிக்கிட்டு பிடிக்கிறதுக்கு
நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீ அத்தாங்க உனக்கு எனக்கு வித்தியாசம். ரெண்டாவது சந்தாகம் ஏங்க ஆம்பளையா பொறுத்த வேட்டி கட்டுறாங்க. அந்த வேட்டி எங்க கட்டுறாங்க? பைத்தியக்காரன். இவனா புதுசு புதுசா கேள்வி கேட்கறான். ஏடா இடுப்பு தானே கட்டுவாங்க. ஆமா. நீ கடவுள். ஆமா. எந்த ஊர் நீ? ஆர்டிஎம்டி பக்கத்துல ராஜாபாளையம். அந்த விவரம் போட்டு எனக்கு தேவையில்லை. ஆம்பளைங்க வேட்டி கட்டுறாங்க. வேட்டி இடம் முடிக்கிற இடுப்புல கட்டுவாங்கடா பைத்தியக்காரா. வேட்டி எங்கடா கட்டுறாங்க? இடுப்புல கட்டுறாங்கடா. வேட்டி எங்கடா கட்டுறாங்க? இடுப்புல கட்டுறாங்கடா. வேட்டி அங்க வருது அங்க தானே கட்டுறாங்க. அழுப்பு கூடி வந்துட்ட கடவுள் உனக்கு நான் படி அளக்க மாட்டேன்டா. விவரம் கரெக்டா பதில நீ என்னடா படி அளக்குற? காலையில 250 ரூபா தட கொடுப்பா, அதுக்கு கூட தர மாட்டான். 200 ரூபா கூட கொடுறா. ஆடா கோமாளாத துணியில மெச்சு வைக்கிற கூதி துணி தைச்சு போட்டு என்னடா பண்ற? அந்த துணி எடுத்து நீ தச்சுட்டேனடா. துணி எடுத்து வச்சு போட்டு ஏடா சொல்ற? ரெண்டாவது சந்தாகம் மூணாவது சந்தாகம் இதெல்லாம் தான் நீ கடவுளா இல்லையான்னு நான் பாக்கணும். ஆமா. பொம்பளைங்க காலையில கண்டா தோசை ஊத்துறாங்க. ஆமாடா. அந்த வியாபார தோசை ஏன்டா தள்ள மாட்டேங்குது? ஏன்டா தள்ள மாட்டேங்குது? பைத்தியக்காரா, அது வேவுலடா. வேவுல திளி போடுறாங்கடா. ஓரளவுக்கு மண்டை புண்டியாடுறா. ஏன்டா தள்ள மாட்டேங்குது? ஏடா எப்பறா திரும்ப வேவுல திரும்ப அவி திளி போடுறாங்க. வியாபாரனால அவி திளி போடுறாங்கடா. இதுதான் கிடையாது. தோசைனால திள முடியல, மக்கள் திளி போடுறாங்க. கை தட்டுறாங்க. அது திரும்புமா? நாலாவது சந்தாகம் தம்பி லவ்வுக்குன்னு கை விட்டு என்ன அது? இது கல்லு தெரியாதாடா? இது கல்லு எனக்கு தெரியாதாடா? இது கல்லு உருண்டை. ஆமா. இந்த கல்லு நீ கடவுளை தானே. ஆமா. கேளுங்க மகாஜனங்களே, 10 மணி வரோம் கோமாளி கெட்ட வார்த்தை பேசுறோம், நாசம் போது யாரும் நினைக்கிறோம் வர போவாதீங்க. அதனால இந்த கருகல்லு தண்ணிகளை போட்டு ஏட்டா முழுகுது. ஏட்டா முழுகுது ஏடா என்னடா சரி மனப்பாடம் பண்றியாடா? டேய் அது வெயிட்டா இருக்குது. பண்றியாடா? டேய் அது வெயிட்டா இருக்குது முழுகுதுடா. 8 மணி ஆனாலும் கூத்த முடிய கூடாது. ஏட்டா முழுகுது? அது வெயிட்டா இருக்குது. கல்லு வெயிட்டா இருக்குது. கணம் அதனால முழுகுது. வெயிட்டா இருக்குது. கல்லு வெயிட்டா இருக்குது. சாமிக்கு ஒரு குழாய் தெரியல. அந்த கல்லுக்கு நீச்ச தெரியல, கல்லு முழுகுது. சரிடாப்பா. ஏண்டா இவ்வளவு வாய் பேசுறீங்க? ரொம்ப சங்கீர்ல இருந்து வந்துச்சு. ஆமாடா. அங்க இருந்து இதுவரை விடிய காலம் நின்னுகிட்டே இருக்குது. அந்த நிக்கிற டெம்போ ஏன்டா உட்கார மாட்டேங்குது? டயர் கூத்தாடுற வண்டி நிக்காத இடம் பண்ணு. டயர் எல்லாம் நிக்குது. டயர் இல்ல, அதனால வண்டி நிக்குது. சாமிக்கு ஒரு குழாயும் தெரியல. அதுக்கு சூத்து இல்லாத வண்டி உட்கார மாட்டேங்குது. அதுக்கு சூத்தா இன்னொரு சந்தம் கேட்டுனா நீ புலக போட்டுருவடா. புலக்க போட மாட்டேன், ஒண்ணு போட மாட்டேன்.